ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ எப்படி நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து எப்படி ஒரு டொமைனை ஃப்ளிப் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்க மெத்தட் வந்து புரியாமல் போகலாம். ஸோ இப்போ வந்து டொமைன் ஃப்ளிப்பிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டொமைன் நேம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அமேசானோட வெப்சைட் பார்த்துருப்பீங்க. ஸோ www.amazon.in.com அந்த மாதிரி நிறையா வந்து சைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டொமைன் நேம் அப்படின்னு சொல்கிறது வந்து கீழே அமேசான் இருக்குல்ல, இதுதான் வந்து நேம் சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் www அப்படின்ட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா வேர்ல்டு வைல்டு வெப் அதுதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து www அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எல்லா வெப்சைட்டுக்குமே வந்து ஒரு யூனிக்காக ஒரு நேம் வச்சுருப்பாங்க. ஸோ அதேமாரி இந்த வெப்சைட்டுக்கும் வந்து அமேசான் அப்படின்றத நேமை குறிக்கிறது தான் வந்து டொமைன் நேம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து .in. ஸோ .in அப்படின்றது கண்ட்ரி கோட். ஸோ ஏதாவது ஒரு கண்ட்ரியோட கோடாக இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் .in அப்படின்றது இந்தியா. ஸோ .us அப்படின்றது அமெரிக்கா. ஸோ .uk அப்படின்றது யுனைடெட் கிங்டம். ஸோ அதுக்கப்புறம் .eu அப்படின்றது யூரோப். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி .in, .uk, .us இதெல்லாம் வந்து கண்ட்ரி கோட். அப்புறம் .net, .org அதெல்லாம் வந்து நெட்வொர்க் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்ம ஒரு வெப்சைட் URL அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு வைல்ட் வெப், அதுக்கப்புறம் வந்து அமேசான் அப்படின்ற ஒரு நேம், அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி கோட், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நெட்வொர்க் கோட். ஸோ இதெல்லாம் கலந்தது தான் வந்து நம்ம URL அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டொமைனை வந்து எப்படி ஃப்ளிப் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் எ டொமைன் ஃப்ளிப்பிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டொமைன் வாங்குறப்ப நீங்கள் வந்து ஒரு நேமை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடைசியில் .inஓ இல்லை .comஓ .org .netஓ இதெல்லாம் வந்து உங்களோட சாய்ஸ். ஸோ எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் விற்கணும் அப்படின்ற டொமைன் வாங்குறீங்களோ அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணால் டொமைன் வந்து விற்கலாம் அந்த வெப்சைட்டில். ஸோ டொமைன் ஃப்ளிப்பிங்கிறது கம்மியான ஒரு ரேட்டுக்கு ஒரு டொமைன் நேமை வாங்குறது. ஸோ கண்ட்ரி கோடாக இருக்கலாம், இல்லை ஒரு நெட்வொர்க் கோடாக இருக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் டொமைனை விற்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு உள்ள ஒரு .inஓ .usஓ இல்லை .netஓ .org எது வேணால் நீங்கள் வந்து டொமைன் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு அதை கம்மியான ரேட்டில் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ கம்மியான ரேட்டில் எப்படி வாங்குறது அப்படின்றத வெப்சைட்டையும் நான் அதில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஹையர் ப்ரைஸுக்கு விற்க போகிறோம். ஸோ அதோட நம்ம வாங்கின ரேட்டோட நம்ம அதிகமான ப்ரைஸுக்கு வச்சு அதை விற்று பணம் சம்பாதிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று அப்படின்னா இதில் வந்து நம்ம எந்த கேட்டகரியில் நம்ம விற்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து இதில் இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நீச்சை வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ என்ன நீச் அப்படின்னா ஒரு கேட்டகரி தான் இந்த நீச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே ஒரு நீச்சை பிடிச்சி நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள டொமைன் நேம்ஸை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்துக்கோங்க நீட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் இப்போ ஒரு காஃபி ஷாப் அப்படின்னா அந்த காஃபி மேக்கர், காஃபி ஷாப், காஃபி இல்லை ப்ராடக்ட் அந்த மாதிரி உள்ள டொமைன்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா உங்களோட லிஸ்ட் அவுட் பார்த்துக்கோங்க, வெறும் காஃபி அந்த காஃபி மேக்கர் இருக்குது. வரக்கூடிய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இருக்க லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு டொமைனை பிக் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸோ அவங்க வந்து உங்கள் ப்ரொஃபைலை ஷேர் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து உங்கள் நீச்சை வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ நீச்சுன்றது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன போல் ஒன்றும் கிடையாது, கேட்டகரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்னஸ், அனிமல்ஸ் கேட்டகரிஸ் இருக்குது, காஃபி. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரிஸ், பிஸ்னஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ SEO பேஸ் பண்ணி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ எந்த கேட்டகரிஸ் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே அதை டார்கெட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டொமைனை ஸோ நிச்சயமாக வந்து சக்ஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டொமைன் நேமையும் இப்போ பிக் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ளே கேட்டகரியும் நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி நம்ம ரெகுலர் ப்ரைஸ்லேருந்து ஹையர் ப்ரைஸ் விற்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு விற்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ரேங்கிங் உள்ள கீவேர்டை வச்சு நீங்கள் டொமைன் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது தான் இதில் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப். ஸோ இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டொமைன் நேமை போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதை வாங்கி அதை விற்றீங்க அப்படின்னா ஸோ நிச்சயமாக வந்து அது சேல் ஆகாது. ஸோ கீவேர்டு அப்படின்றது நீங்கள் ஒரு டொமைன் நேமை வாங்குறப்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன் அப்படின்னா கீவேர்டை வச்சு தான் உங்களோட டொமைன் வந்து ரேங்கிங் ஆகும். ஸோ இதனால் வந்து கீவேர்டை மைண்ட் வச்சுக்கோங்க. என்ன கீவேர்டு அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு காஃபி ஷாப் அப்படின்னு இருக்குது,
அதுக்கு வந்து நீங்கள் ஒரு coffeeshop.com அப்படின்னு ஒரு டொமைன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து யூனிக்கான டொமைன் நேம். காஃபி அப்படின்னு சர்ச் பண்ணாலே கீழே உங்கள் ஷாப்போட நேம் வந்து கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்ட் பண்ணிடும். ஸோ அதனால உங்களோட வெப்சைட் வந்து ரேங்கிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து கீவேர்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ இப்போ காஃபின்னு இருக்குது. ஸோ காஃபிக்கு நான் coffee123.com அப்படின்னு போட்டு ஏதாவது ஒன்று வாங்குறேன் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக சேல் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த டொமைன் நேம் தான் வந்து உங்களுக்கு ரேங்கிங் ஆகும். ஸோ எப்படி நீங்கள் என்ன தான் கீவேர்டை வச்சு ஒரு வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் கீவேர்டை சர்ச் பண்ணுறப்ப உங்களோட வெப்சைட் வந்து ரேங்கிங் ஆகிறதுக்கு ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது வந்து உங்கள் ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த டொமைன் நேமோட அத்தாரிட்டி கீவேர்டு தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு தான் நீங்கள் ஒரு கீவேர்டு உள்ள டொமைனை பை பண்ணணும். இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப். இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிளான கீவேர்டை வச்சு நீங்கள் ஒரு டொமைனை வாங்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இதில் ஒரு சக்ஸஸ் பார்க்கலாம். ஸோ எப்படி அப்படின்றத இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா flipkart.com. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து நம்மளோட டொமைன் நேம் வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு ஜெனுவனான வெப்சைட் தான். 2009 இப்போ வரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் டொமைன்ஸை மட்டும் ரீசேல் பண்ணலாமா அப்படின்னா இல்லை. இதில் வந்து வெப்சைட்ஸ், ஆப்ஸ், டொமைன்ஸ், இ-காமர்ஸ் ப்ராடக்ட், கண்டென்ட், ஏதாவது ஒரு சர்வீசஸ், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை இது எல்லாத்தையுமே வந்து இதில் நீங்கள் ரீசேல் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு ரீசேலிங் வெப்சைட். ஸோ நீங்கள் வந்து எதை வேணால் ரீசேல் பண்ணலாம். ஸோ உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணி ரீசேல் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆப்ஸை நிறைய கிரியேட் பண்ணி இதில் விற்று பணம் சம்பாதிக்கலாம். ஸோ டொமைன்ஸ் நான் சொன்ன மாரி இது மாதிரி இங்கே வந்து நிறையா வந்து நம்ம எல்லாத்தையுமே வைக்கலாம். ஸோ இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ ப்ரைஸ் செட் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டில் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பார்த்துக்கோங்க $5,000 வந்து இவரோட வெப்சைட்டுக்கு வந்து பணம் வச்சுருக்காரு. ஸோ இந்த வெப்சைட் வந்து இந்த $5,000 விற்குமா அப்படின்னா அவங்களோட டிசைன்ஸ் அந்த வெப்சைட்டோட ரேங்கிங்கை பொறுத்து இருக்குது. ஸோ விற்கலாம், விற்காமலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் நிறையா வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது முடிய போகிறது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து டொமைன்ஸ் வந்து எப்படி சேல் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே மேலே வந்து ஸ்டார்ட் சேலிங் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து எதை நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் வெப்சைட்டை சேல் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்டார்டர்ஸ் வெப்சைட்டை சேல் பண்ண போகிறீங்களா, டொமைன்ஸை சேல் பண்ண போகிறீங்களா, ஸோ இல்லை iOS இல்லை ஆண்ட்ராய்ட் ஆப்ஸை வந்து சேல் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து டொமைன்ஸை வந்து சேல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அப்படி வேறு ஏதாவது சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து வச்சுருக்கீங்க, 1 year வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் சேல் பண்ணலாம் உங்கள் வெப்சைட்டை. ஸோ அப்படி இல்லை நான் வந்து 1 month தான் ஆகுது என்னோட வெப்சைட், ஆனால் நான் சேல் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் டொமைனை சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கணும் டொமைன்ஸை. ஸோ அப்புறம் iOS இல்லை ஆண்ட்ராய்ட் ஆப்ஸை வந்து நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து டொமைன்ஸ் வந்து சேல் பண்ண போகிறோம். நான் வந்து டொமைன்ஸை கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து உங்களோட டொமைனை வந்து கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய டொமைன் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்து கண்டினியூ அப்படின்றவங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, உங்களோட மெயில் ஐடி என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரியில் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா இருக்கும், சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து இந்தியா கொடுத்துட்டு உங்கள் நம்பர் என்னவோ கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வந்து இதில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டொமைன்ஸ் எங்கே வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க ரொம்பவே சீப்பான டொமைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கோடாடியை விட இதில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வாங்கலாம். நீங்கள் வந்து எந்த டொமைன் நேம் வேணால் இதில் வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு சர்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே சர்ச் யுவர் டொமைன் நேம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நம்மளோட சேனல் நேம் போட்டிருக்கேன், ஆனால் இதெல்லாம் மாதிரி நீங்கள் வைக்கக்கூடாது. ஸோ ரேங்கிங் உள்ள கீவேர்டை வச்சு நீங்கள் டொமைன் நேம் வாங்கினா தான் உங்களோட டொமைன் நேம் வந்து சேல் ஆகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ரேங்கிங் உள்ள கீவேர்டை நம்ம எப்படி பிக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அந்த மாதிரியான ஒரு நேம்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னா namemesh.com. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, namemesh.com. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு ஹை ரேட்டட் ரேங்கிங் உள்ள கீவேர்டை சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க, ஒரு காமனான உள்ள கீவேர்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நியூ ஷார்ட்டான கீவேர்ட்ஸ். ஸோ ஷார்ட்டான கீவேர்ட்ஸ் வந்து ரொம்பவே ரேங்கிங் வந்து குயிக்லி ஆகும். ஆனால் நிறைய நேம் வந்து ஆட் ஆகும் இதில். சிமிலர் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காஃபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ள ரிலேட்டடான கீவேர்டை வச்சு இது வந்து டொமைன் நேம் பிக் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் SEO. ஸோ SEO தான் இருக்கிறதுலே வந்து முக்கியமான பார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்ன நீங்கள் SEO கீவேர்டை மட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றீங்க அப்படின்னா ஸோ இந்த SEO கீவேர்டு தான் வந்து நிறையா வந்து சஃபர் ஆகும். சஃபர்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி அப்படின்னு சர்ச் பண்ணால் கூகுளில்
காஃபி அப்படின்னு வரும், காஃபி உள்ள ப்ராடக்ட் எல்லாம் வரும், அதுக்கப்புறம் காஃபி ஷாப்பு தான் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், காஃபி அப்படின்றது ஒரு கீவேர்ட், அதுக்குள்ள காஃபி ஷாப் அப்படின்றது ரெக்கமெண்டட் கீவேர்ட். ஸோ ரெக்கமெண்ட் கீவேர்ட் என்ன அப்படின்னா எஸ்இஓ பேஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டில் உள்ள அந்த கீவேர்டுக்கு அடுத்த வந்து மிங்கிள் பண்ணுற மாதிரி கீவேர்டை வச்சு கூகுள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. காஃபி ஷாப், காஃபி ப்ராடக்ட், காஃபி மேக்கர்ஸ் அந்த மாதிரி உள்ள, ஸோ அதுக்கு ரிலேட்டடான உள்ள வெப்சைட்ஸ், பிளாக்ஸ் இல்லை ஷாப்ஸ், இதுதான் வந்து கூகுள் வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில். இதுதான் வந்து எஸ்இஓ பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ். ஸோ எஸ்இஓ பேஸ் பண்ணி ஒரு கீவேர்டை ரெடி பண்ணுறது அதிகமாக சேல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் வேர்டில் நீங்கள் ஒரு டொமைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் வந்து அதிகமாக சேல் எடுக்கும். ஸோ சர்ச் பண்ணுறப்ப ஈஸியாக வந்து ரேங்கிங் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த ஷார்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதில் எந்த மாதிரியான நீச்சை வேணால் அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பெட்ஸ், ஃபிட்னஸ், எது வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம சேனல் நேமே கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்து இங்கே ஜெனரேட் அப்படின்றதும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ண கீவேர்ட்ஸ்லேயே வந்து கீழே உங்களுக்கு டொமைன் நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ ஷார்ட், எக்ஸ்ட்ரா, நியூ, அப்புறம் வந்து எஸ்இஓ. ஸோ இது வந்து அதிகமாக சர்ச் பண்ணுற கீவேர்ட்ஸ் எஸ்இஓ. ஸோ இப்போ வந்து இந்த வெப்சைட் வந்து நம்ம சர்ச் பண்ண கீவேர்டை வச்சு டொமைன் நேம் வந்து லிஸ்ட் அவுட் போட்டுருச்சு எல்லா கேட்டகரியிலையும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், காமன், நியூ, ஷார்ட், எக்ஸ்ட்ரா, ஃபன், எஸ்இஓ அந்த மாதிரி வந்து எல்லா கேட்டகரியிலையும் வந்து டொமைன் நேம்ஸை வந்து லிஸ்ட்டாக பண்ணி வச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே நிறைய லிஸ்ட் அவுட் ஆகுது, ஆனால் இப்போ நமக்கு ஒரு ஐடியாவே இருக்காது நம்ம எதை வாங்கி விற்கிறது அப்படின்னு. நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கே இல்லை கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எல்லா கேட்டகரியிலுமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கு நிறைய டொமைன்ஸை. ஸோ இப்போ இந்த மாதிரி லிஸ்ட் ஆகுது, ஆனால் இதுலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து சேல் பண்ண முடியுமா அப்படின்னா, ஸோ அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் jackwithyou.com அப்படின்னு இருக்கு, இது நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது namecheap.com அப்படின்றதுல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காட்டுறேன் நம்மளோட சேனல் நேம் வச்சு. ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டில் அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஸோ 1 by 1 இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிறதுல ஏதாவது ஒன்று காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நீங்கள் வந்து Namecheap அப்படின்றதுல கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த டொமைன் நேம் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குது, யாரும் இந்த டொமைன் நேம் வந்து வாங்கல. ஸோ அதேமாரி உங்களோட டொமைன் நேம் வந்து இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க இந்த namecheap.comல. ஸோ பர் இயருக்கு இந்த டொமைன் நேம் 8.88 cents ஆகுது. ஸோ இப்போ வந்து 8.88 centக்கு வந்து இந்த டொமைன் நேம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஆனால் அந்த டொமைன் வந்து நம்ம எப்படி விற்கலாம், எவ்வளோ விற்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா தெரியல அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் வந்து estibot.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த estibot.comலேருந்து உங்களோட வெப்சைட்டை பேஸ்ட் பண்ணி எவ்வளோக்கு விற்கலாம் அப்படின்றத நீங்கள் ப்ராஃபிட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து லெஸ் தென் $100 வந்து உங்களோட இந்த டொமைன்ஸ், இந்த jackwithyou.com அப்படின்ற டொமைனை நீங்கள் $100 விற்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 8.88 cents தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா, ஸோ $10 அப்படின்னு வைங்க, உங்களுக்கு $90 வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ $90 ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு டொமைனுக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டொமைனை வந்து பிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டொமைனை பிக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட் estibot.comல வந்து சர்ச் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும் அந்த டொமைன் நேமுக்கு. அதை வச்சு நீங்கள் உங்கள் டொமைன் நேம் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த டொமைன் நேம் வந்து இதில் எடுக்க போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட Namecheap அக்கௌண்ட்டில் போயிட்டு, ஸோ namecheap.com அப்படின்றதுல போயிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ இந்த டொமைன் நேம் வந்து பார்த்துக்கோங்க, 6.88 cents வந்து பர் இயருக்கே நமக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஸோ estibot.com அப்படின்றத பேஸ்ட் பண்ணி ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் விற்கலாம் அப்படின்றத எஸ்டிமேட் போட்டு இதில் காட்டிடும். ஸோ அந்த கீவேர்டு வந்து எவ்வளோ ரேங்கிங் ஆகும், அந்த கீவேர்டு உள்ள வெப்சைட்டை நீங்கள் எவ்வளோ விற்கலாம் அப்படின்றத இந்த வெப்சைட்டை வந்து உங்களுக்கு சொல்லிடும். இதை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் டொமைன் நேமை நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா flipkart.com போய்க்கோங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சைட்டுக்கு. ஸோ உங்கள் URL இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் இந்த வெப்சைட்டில். ஸோ உங்களோட டொமைன் நேமை வந்து இதில் நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து உங்கள் டொமைன் நேமை சேல் பண்ணுறதுக்கு ஒரு $10 வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு $10 வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு $10, அது ஒரு $8, $20 வச்சாலே உங்களுக்கு $80 வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஜெனுவான வெப்சைட் தான், நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு டொமைன் நேம் வந்து சேல் பண்ணுறாரு, அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து ஒரு டொமைன் நேம் சேல் பண்ணுறாங்க.
இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இங்கே சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. டெய்லி வந்து டொமைன் வந்து இதில் வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இதில் ஒரு அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி உங்களோட டொமைனை வந்து நான் சொன்ன மாதிரி பிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து கீவேர்டை ஃபைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எஸ்டிபோட்டில் போய்ட்டு அதோட எஸ்டிமேஷன் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்து ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து உங்கள் டொமைன் நேம் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் விற்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் டொமைனை வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு $10 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த $10 போக உங்களுக்கு வர இது எல்லாமே ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ எஸ்டிபோட்டில் வந்து உங்கள் டொமைன் நேம் எவ்வளோ விற்க சொல்லுதோ அதுக்குள்ள மாதிரி நீங்கள் விற்றீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டொமைன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முடிஞ்ச அளவு வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை எப்படி வந்து ஒரு டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு டொமைன் நேம்னா என்ன, டொமைன் நேம் வந்து எப்படி பிக் பண்ணுறது, கீவேர்டை வச்சு எப்படி வாங்குறது, ஸோ அதை வந்து எவ்வளோ ப்ரைஸ் ரேட்டுக்கு நம்ம விற்கலாம் அப்படின்றத ஃபுல்லாக வந்து நான் அதில் சொல்லிட்டேன். அப்படி மேலும் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, அப்படி இல்லை எனக்கு வந்து டொமைனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியே காட்டுங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு புரிஞ்சுது அப்படின்றத கூட நீங்கள் ஒரு கமெண்ட்டாக சொல்லலாம். ஸோ அதை வச்சு நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு. ஸோ அதனால் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு டொமைனை வந்து இதில் ஃபில் பண்ணுங்கள், நீங்களும் வீட்டில் இருந்து பணம் சம்பாதிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்சளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்துடும். அதை நீங்கள் பார்த்து நீங்களும் வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கலாம். ஸோ வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன். பாய்.